ரமணீகரன் சர்மா அவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, கள்ளமில்லா சிறப்பில் நெஞ்சத்தை நிற்க வைக்கும் மாணவ செல்வங்களே மற்றும் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுபாலர் பாடசாலை 2003 ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி சுவாமி காடி கனகரட்னம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இப்பாலர் பாடசாலை அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ராஜகிரியத்தில் இயங்கும் ஒரே ஒரு தமிழ் மொழி உள்ள பாலர் பாடசாலையாகும். ஒரு மாணவனுடனும் ஒரு ஆசிரியருடனும் ஆரம்பிக்கப்பட்ட எமது பாலர் பாடசாலையில் இதுவரை 240க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி கற்று வெளியேறியுள்ளனர். 21 வருட முடிவில் 2 ஆசிரியர்களும் 27 மாணவர்களுடனும் இயங்கி வருகின்றது. பெற்றோர்களே, உலகின் புனிதமான 2 இடங்கள், ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று பாடசாலையின் வகுப்பறை. கருவறையில் உருவை பெற்ற நாம் வகுப்பறையில் அறிவை பெற்றுக் கொள்கின்றோம். மேலும் அறிவை பெறுவது மட்டுமல்லாமல் நல்ல பழக்க வழக்கங்கள், சமய விழுமிய பண்புகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தற்கால கட்டத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டியது கட்டாயமானதாகும். நமது பாலர் பாடசாலையில் இன, மத, மொழி வேதமின்றி அனைவரும் கல்வி கற்று வருகின்றனர். மும்மொழிகளிலும் இங்கு கல்வி கற்பிக்கப்படுகின்றது. விளையாட்டு போட்டி, சுற்றுலா, நவராத்திரி விழா, கலை விழா போன்ற நிகழ்ச்சிகள் வருடந்தோறும் நடத்தி வருகின்றோம். எமது பாலர் பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்கள் மிகவும் திறமையானவர்கள். பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நம்மோடு நடத்த உறுதுணையாக இருந்த கடவுளுக்கு என் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மது பாலர் பாடசாலை ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை சகல வழிகளில் உதவி செய்த ஸ்ரீ ஜெகதனபுர இந்து வித்யாலய ஓய்வு பெற்ற அதிபர் திரு ரமணீகரன் சர்மா அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிற முகர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், இவ்விழாவை சிறப்பாக நடத்த உதவிகள் நல்கிய நண்பர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் உங்கள் அனைவரையும் மகிழ்விக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பெற்றோர்களே, கேடில் விழிக்கெல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல நற்பெயர்வை என்கிறார் திருவள்ளுவர். அதாவது உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம். ஏனைய